அவன் தேடுறான், சார் ப்ளூபெர்ரி எங்கேயாவது கிடைக்குமா, அந்த ப்ளூபெர்ரி வந்து கேன்சர் வராமல் இருக்குமே, நவாப்பழத்தை சாப்பிடு. நவாப்பழத்தில் இருக்கக்கூடிய ப்ளூபெர்ரியை விட அதிக அளவில் அதில் ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது. வாயெல்லாம் ப்ளூ ஆகுது, அது எது? அந்த நிறமிச்சத்து என்னது? அந்த நிறமிச்சத்து உடலுக்கு எதிர்ப்பாற்றலையும் புற்றுநோயும் தடுக்கக்கூடிய ஃபீனாலிக் பாலிஃபினால் கண்டென்ட் தான் வாயில் விட்டுது. ஆனால் நவ்வாப்பழத்துக்கு மேலே, நாவல் பழத்துக்கு மேலே அப்படி பரிச்சயம் கிடையாது. இன்றைக்கி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் பல பேருக்கு நாவல் பழம்னா என்னன்னே தெரியாது. வெங்கடேசன் வந்து வேள்பாரி எழுதிட்டு இருக்கார் ஆனந்த விகடனில். ஒரு வாரத்தில் 10வது வாரமோ 12வது வாரத்தில் நாவல் பழத்தை மட்டும் ஒரு பெரிய கபிலரும் பாரியும் பேசுவது போல ஒரு உரையாடல் படித்து அதிர்ந்து போயிட்டேன். எவ்வளவு செய்திகள், வெண்ணாவல், நரிநாவல். அந்த நாவல் பழத்தின வந்து பழம் வந்து மிக சின்ன அளவில் தான் இருக்கும். வாயில் போட்டவொடனே கொட்டை வந்துடும். அந்த கொட்டை வந்த உடனே கொஞ்ச நேரம் நாவினுடைய இடது பக்கம் வலது பக்கம் ஓட்டுனோன்னா அந்த கொட்டையினுடைய மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய துவர்ப்பான பகுதி வெம்பி வெளியே வருமா. அதை மட்டும் மெல்லிய கடிச்சு அதை எடுத்துட்டோன்னா அந்த துவர்ப்பு சுவையை வந்து நம்ம எடுக்கலாம். வேகமாக கடிச்சிட்டா கசந்துருன்னு எழுதுறாரு. சங்க இலக்கியத்தில் எழுதியிருப்பதாக அவர் எழுதுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படியான பதிவு அது! ஒரு இன்றைக்கு நாவல் பழத்தை பற்றி நான் அவர் இதை படித்ததுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நாவல் கொட்டை மாத்திரைன்னே கண்ணுசாமியம்னு ஒரு நூலில் எழுதியிருக்கான். ஆடுதுன்னாப்பாலை சாறையும் நாவல் கொட்டையும் சேர்த்து அரைச்சி மதுமேகத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க, சர்க்கரை நோய்க்கு. அதுக்கப்புறம் இதில் காக்னஸ்டிக்கல் ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்கான், நாவல் எடுத்து பார்த்தா அது குளுக்கோன் நியோஜெனிசிஸை குறைக்கிறதுன்னு எங்கேயோ ஒரு ஐரோப்பாவில் ஒரு இதில் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போது ஒரு புரிதல், ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு புரிதல் இருக்குது, இலக்கியத்தில் ஒரு புரிதல் இருக்குது, தமிழ் மக்களினுடைய வாழ்வியலாக ஒரு புரிதல் இருக்குது, இன்றைய நவீன அறிவியலாக ஒரு புரிதல் இருக்குது. அத்தனையும் ஒரே கோட்டில் இருக்கிறது. எவ்வளவு அருமையான விஷயங்களை இப்படியெல்லாம் புதைச்சி வச்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு போய் பீஸா, பர்கர்,